பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவதற்கான சில முக்கியமான 3 காரியங்களை குறித்து தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வெற்றி என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு செயல் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை நல்ல வெற்றிகரமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல நிலைக்கு நம்ம உயர்ந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நம்ம விரும்புறது உண்டு நம்முடைய வாழ்க்கையில. அந்த வெற்றியை அடைவதற்கான வழிகளையும் நம்ம சிந்திக்கணும். எப்படி செயல்பட்டா நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். யோசிப்பதோடு மட்டுமல்ல, அதன்படி நம்ம செயல்படவும் செய்யணும். செயல்பட்டா தான் அந்த ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும். பெறுவதோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை நிலைநிறுத்திக் கொள்ளவும் முடியும். சிலர் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஆனா, அந்த வெற்றியை அத நிலைநிறுத்த முடியாத சில நேரங்கள்ல அந்த வெற்றியை இழக்க வேண்டிய நிலையும் உருவாகிரும். அப்போ வெற்றிக்கான வழிகளை யோசிப்பது மட்டுமல்ல, செயல்படணும். வெற்றி கிடைச்சாலும், அந்த வெற்றியை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியிலும் நாம ஈடுபடணும். அது தொடர்பான ஒரு சில காரியங்களைத்தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பாருங்க. முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய உண்மை, அந்த வழிமுறைகள் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புறேன். ஓகே. அதுக்கான வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 7. நியாயாதிபதிகள் அதிகாரம் 18 வசனம் 7. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்குப் போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனுடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு. இந்த வார்த்தையில் நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, மொத்தம் ஒரு 4 காரியங்களை கவனிக்கிறோம். ஆனால் அதில் நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முழுமையுமே பார்த்தோம்னா, ஒரு வெற்றிக்கான ஒரு அதிகாரமாக தான் இருக்கும் அது. 3 வசனங்களை பார்க்கும்போது. வெற்றியும் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியும் அதில் நம்ம கவனிக்க முடியும். எப்படி வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்? எப்படி வாழ்ந்தா தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும்? அப்படிங்கிறத இந்த 2 அனுபவத்தையும் அங்கிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலின் ஜனங்கள், அதிலும் குறிப்பாக சொல்லும்போது அது முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும், தான் கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த தான் கோத்திரத்தாருக்கு ராஜாவும் இல்லை அந்த காலங்களில். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நிலையான இடமும் இல்லை. வாழ்வதற்கு. அவங்களுக்கு சொத்து, மற்ற காரியங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நிலையான ஒரு இடம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து நாடுகளில், பக்கத்து பட்டணங்களில், கிராமங்களில், தேசங்களில் அவங்க வாழ்வாதாரத்துக்கான வழிகளை தேடுவாங்க. இதாகிலும் நம்ம வாழ்றதுக்கு சரியான ஒரு தேசம் அமையுமா? ஒரு பட்டணம் கிடைக்குமா? அப்படிங்கிறத விசாரிக்கணும், தேடணும்னு சொல்லி, அவங்களுக்குள்ள ஒரு 5 நபர்கள், நல்ல பராக்கிரமசாலியான ஒரு 5 நபர்கள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு, நம்ம இருக்கிற இந்த பக்கத்து தேசங்கள்ல, நாடுகள்ல ஏதாச்சும் இடம் இருக்கா? போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னு அவங்கள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது இந்த 5 பேரும் போய் விசாரிக்க போகும்போது, அப்போ நடக்கிற சம்பவம் தான் அந்த 7வது வசனத்தில நம்ம வாசிச்சோம். அதுக்கு முன்னாடி 6வது வசனத்தில என்ன இருக்குன்னு சொன்னா, அங்க போற பாதையில தேவ மனுஷன் ஒருத்தர அவங்க சந்திப்பாங்க. அப்ப போயிட்டு அவர்ட்ட விசாரிப்பாங்க. "நாங்க வந்திருக்கிற காரியம் எங்களுக்கு வாய்க்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். "நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். உங்க பிரயாணம் கர்த்தருக்கு அது ஏற்றதா இருக்கிறது" அப்படின்னு சொல்லி, அந்த தேவ மனுஷனும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைய குடுப்பார்.
அந்த வார்த்தையும் அந்த 5 பேரும் விசுவாசித்து நம்பி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்கள பிரயாணத்தை தொடருவாங்க. அப்படி தொடர்ந்து போகும்போது தான் அந்த லாயீசு பட்டணத்துக்கு நேரா வருவாங்க. அந்த லாயீசு பட்டணத்து நேரத்தை வந்து பார்க்கும்போது நம்ம அந்த வசனத்தில படிச்சோம். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலையில அங்க இருந்தாங்கன்றத நம்ம கவனிச்சோம் இல்லையா? ஆமா. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்க எப்படி இருந்தாங்களா, அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனுடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில சீதோனியர் இருக்கிறாங்க. ஆனா, அவங்கள போல இவங்களும் வாழ்றாங்களே தவிர, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில எந்த விதமான ஒரு உடன்படிக்கையோ, சம்பந்தமோ இல்ல. அவங்கள போல இவங்களும் வாழணும்னு சொல்லி வாழுறாங்க. எப்படி பயம் இல்லாம, நல்ல ஒரு சந்தோஷமா, நிம்மதியா வாழ்றாங்க. ஆனா, அந்த இடம் அவங்க வாழ்ற தேசம் நல்ல ஆசீர்வாதம் வந்து செழிப்பானது. எல்லா விதமான நன்மைகளும் அடங்கின ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்றாங்க. ஆனா என்னவா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்ல. இந்த பயம் என்ற வார்த்தை அது என்ன குறிக்குதுன்னு சொன்னா, நல்ல ஒரு செழிப்பான இடத்துல இருக்கிறோம். நல்ல ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறோம். திடீர்னு யாராச்சும் நம்ம மேல யுத்தத்துக்கு வந்தா, நாம அந்த யுத்தத்தை மேற்கொள்வது எப்படி? அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம, நாம இப்போதைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில தான், அங்க இருக்கிற அந்த மக்கள் வாழ்றதா அந்த வரிகள்ல நம்ம கவனிக்க முடிகிறது. அந்த ஆங்கில வேதாகமத்தில சொல்லப்பட்டிருக்கிறது, கேர்லெஸ்ஸா இருந்தாங்களாம். கேர்லெஸ்ஸா இருந்தாங்களாம். ஸோ முதல் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும்னு சொன்னா, நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெற்றி அடையணும்னு விரும்புறோம்ன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு முதல் தேவையான ஒண்ணு என்ன? பயத்தோட இருக்கணும். பயம் என்ன பயம்னா, அதாவது எச்சரிக்கை. அங்க சொல்லப்படுற காரியம் என்ன? எச்சரிக்கை. கேர்லெஸ்ஸா இல்லாம, ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்து நம்ம செயல்படணும். அவங்களுக்குள்ள அந்த எச்சரிப்பு தன்மை இல்ல, அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, நம்முடைய எதிராளி. ஆமா. நம்முடைய எதிராளி யாரு? கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல அவன் என்ன பண்றான்? சுற்றித் யாரை விழுங்கலாமா என்று சுற்றித் திரிகிறான். பூமியில வாழும்போது நம்மை சுற்றிலும் எவ்வளவோ சில காரியங்கள் நடக்கும். எப்படி இந்த 5 பேர் வந்து தேசத்தை வேவு பார்க்க வந்தாங்களோ, அதுபோல அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அதுக்காக அவங்க தேடி அவங்கள நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. உங்களுக்கு பிரயாணத்தை தேவன் வாய்க்க செய்வார். அது ஏற்றதா இருக்குதுன்னு தேவ மனுஷர்களும் சொல்லப்பட்டிருக்குது. அது வாஸ்தவம். வெற்றி அவங்களுக்கு சாதகமா இருக்குது. அது ஒண்ணு. இங்க நாம அந்த லாயிசு மக்களுக்கு கற்றுக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, ஏன்னா அவங்க தோத்து போறதுக்கு ஏதுவா இருக்கிறாங்க அவங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம தோல்விய சந்திக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத முக்கியமா நம்ம கண்டுபிடிக்கணும். வெற்றி அளித்த மட்டுமே நம்ம பார்க்கறது காரியம் இல்ல. தோல்வி அடையறதுன்னா எதனால நம்ம தோத்து போறோம்? எந்த மிஸ்டேக் நம்ம பண்றோம்? எந்த மிஸ்டேக் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுதுங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்கணும். தோல்வி ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம கண்டறிஞ்சா தான் வெற்றி அடைய முடியும். வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையோட நான் பகிர்ந்துக்கிறேன். முயற்சி பண்ணுவோம், வெற்றி அடைஞ்சிருவோம். ஆனா மறுபடியும் தோல்வி அடைஞ்சிருவோம். அப்போ மறுபடியும் தோல்வி அடையணும்னா அதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குது? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ இவங்களுக்குள்ள இருந்த அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன? கேர்லெஸ்னஸ். ஆமா. அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இல்ல. ஒரு எச்சரிக்கையோட அவங்க இல்ல. ஸோ இத வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? வந்த அந்த 5 பேரும் கண்டுபிடிச்சாங்க. தான் கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து வந்த அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பாயிண்ட் அது. இது. அதனால தான் அந்த லாயிஸ் மக்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைச்சது. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம தோத்து போறதுக்கான, தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன இருக்கு தெரியுமா? முதல்ல நாம விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறது தான் முதல் காரணமா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமா. சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடி என்ன பண்ணுமா? நாம ஜெபிக்கணுமா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாம ஜாக்கிரதையா செயல்படுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையா வாழ்வதற்கு நம்ம நடத்திக் கொள்ள முடியும். ஸோ பெற்றுக்கொண்ட வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னாலும் சரி,
நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்கணும். பயம்னா எப்பேற்பட்ட பயம்? நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு பயம். நம்ம கர்த்தர் கொடுத்த காரியங்களை தக்க வைத்துக் கொள்வதை குறித்ததான ஒரு பயம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதான குறித்ததான ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்துக்கு இன்னொரு மீனிங் என்ன? எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். இப்படி செயல்படும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். பெற்றுக்கொண்ட வெற்றியை கூட நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் முதல் பாயிண்ட். அந்த ஜனங்கள் வாழ்க்கையில், அங்கே இருக்கிற மக்கள் வாழ்க்கை, இதுதான் நம்ம கவனிக்க அந்த வசனத்தில். சரி, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். இன்னொன்று, தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும். ரெண்டாவது காரியம், அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? அதிகாரி இல்லை. அவங்கள அடக்கி ஆளுறதுக்கு அந்த தேசத்தில் அவங்களுக்குள்ள அதிகாரி இல்லை. இப்போ சிம்பிளாக சாதாரணமாக பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஒரு கிராமம்னா கூட அந்த ஒரு கிராமத்தில் ஒரு 10 குடும்பம் இருந்தால் அந்த 10 குடும்பத்துக்கு ஒருத்தரை நியமித்து வைப்பாங்க. அவர் தான்ப்பா நமக்கு எதுவாக இருந்தாலும் சொன்னால் அதை போய்ட்டு நம்ம சொல்லி பிச்சு கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அவ்வளோ பெரிய தேசம், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லையா? அவங்கள ஆள்வதற்கு, அடக்கி ஆள்றதுக்கு, நல்வழிப்படுத்துறதுக்கு, சரியான வழியில் நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? அதிகாரி இல்லை. அவங்களுக்கு அதிகாரி இருந்தால் தானே இது சரி இது தவறுன்னு சொல்லி கொடுக்க முடியும், நடத்த முடியும். ஆனால் அவங்க எந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளேயும் அவங்க இல்லை. எந்த அதிகாரத்துக்கு கீழே அவங்களுக்கு இல்லை. அவங்க யாருமே அது மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கல. அப்போ அது என்ன புரியுது நமக்கு? அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு மனம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் கவனிக்க முடியுது இல்லையா அந்த இடத்துல? ஆமாம். ஸோ இது ரெண்டாவது காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கிடைச்ச வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நாம் ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும். நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ நினைவில் கொள்ளணும். ஒருவேளை நம்ம எந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழே இல்லைன்னாலும் சரி, விசுவாசத்துக்குரிய, தேவன் மேலே நம்பிக்கை கொண்ட, கர்த்தருக்கு உண்மையுள்ள சில மக்களை, சில மனிதர்களை கூட நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு மேலே அதிகாரம் இருப்பதற்காக நம்ம அங்கீகரித்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவருடைய அந்த அதிகாரத்துக்குள்ளேயும் நாம் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ அதிகாரத்துக்குள்ளேயும் நாம் இருக்கணும். இந்த பூமியில் வாழும்போது குடும்பம்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. நம்ம செய்கிற வேலைன்னு சொன்னால் வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிகாரி இருப்பாங்க. இப்படி நமக்கு எல்லாமே புரியும் எந்தெந்த இடத்துல. இப்போ பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அரசாங்கம்னா ஒரு அதிகாரம் இருக்குது. இப்படி அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த அதிகாரத்தை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்போது அந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஏதாச்சும் வந்தால் அந்த அதிகாரம் நம்மை காப்பாற்றும். ஸோ ஒருவேளை இந்த உலக பிரகாரமான அதிகாரம் நமக்கு காப்பாற்றுவதற்கு இயலாமல் போகலாம். பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரம் நம்மை நிச்சயமாய் காப்பாற்றும், வழிநடத்தும், தப்புக்கும் ரட்சிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன இல்லை? எந்த விதமான அதிகாரமும் அங்கே இல்லை. எந்த அதிகாரி அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க தோல்வி அடைவதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள யாதொரு அதிகாரியும் அவங்க ஏற்படுத்தி வச்சுக்கல. புரியுதுங்களா? ஸோ ஏன் தோல்வி? நம்ம வெற்றியை அடையிறது முக்கியம்தான். ஆனால் ஏன் தோல்வி அடைகிறோம்? வெற்றி பெற்றவங்க கூட சில நேரங்களில் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மக்கள், அந்த தேசத்து மக்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னத்தான்? அவங்க நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற அவங்க அதை இழந்து போகிறாங்க. எதனால் இழந்து போகிறாங்க? காரணம் என்ன? முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அவங்களுக்குள்ளே இருந்து அந்த பயம் இல்லை, அதாவது எச்சரிப்பு தன்மை இல்லை, கவனக்குறைவு இல்லையா, விழிப்புணர்வோடு இல்லை அவங்க. முதல் பாயிண்ட்டை பார்த்தோம். அவங்க தோல்வி அடைந்ததுக்கான காரணங்கள் இதெல்லாம். ரெண்டாவது என்ன கவனிக்கிறோம்? அவங்களுக்குள்ள எந்த ஒரு அதிகாரியும் அவங்க நியமித்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கல. அப்போ அது என்ன குறிக்குது? ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை அங்கே நமக்கு
வெளிப்படுத்தி காட்டுது இல்லையா? ஆமாம். நம்ம வாழ்க்கையில் கூட சரி, இருக்கிற வெற்றியை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, வெற்றியை பெற வேண்டும் என்றாலும் சரி, நாம் என்ன பண்ணணும்? ஒரு அதிகாரத்துக்குள்ளே நாம் இருக்கணும். நமக்கு உண்மையான அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், பரலோக அதிகாரம். அதுக்கடுத்து இந்த பூமியில் சில அதிகாரத்துவங்கள் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அதுலேயே நாம் என்ன பண்ணுமா? வார்த்தை சொல்லுது இல்லையா? ஆமாம், எல்லா அதிகாரத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படி நம்ம செயல்படும் போது தான் அந்த நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது இரண்டாவதான நான் சொல்ல வந்த பாயிண்ட். இது இரண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவது காரியத்தை கவனிப்போம். நம்ம அதில் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு, இவங்க சீதோடைய வழக்கத்தின்படி அவங்கள போல இவங்க வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. யாரோடு இவங்களுக்கு என்ன இல்லையா? கவை காரியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோட கூட இவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, தொடர்பு இல்லை. ஒரு பிஸ்னஸ் விஷயமா, ஒரு வேலை விஷயமாவோ, போக்குவரத்து விஷயமாவோ யாருடைய எந்த விதமான உடன்படிக்கையும் ஒப்பந்தத்தையும் இவங்க பண்ணி வச்சுக்கல, செஞ்சு வச்சுக்கல. யாருடைய ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஸோ இவங்க தோல்வி அடைவதற்கான மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா இதுதான். இன்னொருத்தவங்களோட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கே நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம். ஆமாம், ஏன்னா பிரசங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 பேர் இருக்கிறது நல்லது, 2 பேர் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தர் கீழே வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? உடனே அவனுக்கு உதவியாக இருந்து அவனை தூக்கி விடுவான். சரி, யாராச்சும் ஒருத்தர் அடிக்க வந்தால் என்ன பண்ணுவான்? இவன் கூட இருந்து அவனுக்கு உதவியாக தடுத்து நிறுத்துவான். அப்படி பிரசங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போது கம்பல்சரி நமக்கு என்ன தேவை? ஒரு ஐக்கியம் தேவை. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை? அந்த இடத்துல அந்த வாழ்கிற மக்களுக்கு அந்த ஐக்கியம் இல்லை. அந்த ஐக்கியம் இல்லாமல் போனது தான் அவங்க தோல்வி அடைவதற்கு இன்னொரு ஒரு காரணமாக நம்மால் கவனிக்க முடிகிறது. நம்ம வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஐக்கியம் யாடுவான்? பிதாவோடும் குமாரனோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதுன்னு வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆமாம், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோடும் அப்படி வார்த்தை நம்முடைய ஐக்கியம் நல்லது. அதே போல் இந்த பூமியில் வாழும்போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இல்லையா? அவர் தேவ கிருபையில், மனுஷர்களின் தயவையில், ஞானத்தில் என்ன பண்ணுறார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ச்சி அடைந்தார் இல்லையா? அப்போது ஆண்டவர் கூட இந்த பூமியில் வாழும்போது என்ன தேவைப்படுது? ஒரு மனுஷ தயவு அங்கே தேவைப்படுது இல்லையா? ஒரு ஐக்கியம் தேவைப்படுது, ஃபெல்லோஷிப் தேவைப்படுது. 12 பேர் சீசர்கள் என்ன பண்ணார்? அவர் உருவாக்கினார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஊழியத்தை அவர் போனதுக்கு அப்புறமா ஊழியத்தை முடிந்த பூமியில் செயல்படுத்துவதற்காக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொன்னால் ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த நாட்டு அந்த தேச மக்களுக்கு அது இல்லை. அது இல்லாமல் போனது தான் அவங்க தோல்வி அடைறதுக்கு காரணம் அமைதுன்னு நம்ம கவனிக்க முடியுது இந்த இடத்துல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, விழிப்புணர்வாக நம்ம செயல்படணும். இன்னொன்று, நல்ல ஒரு அதிகாரத்துக்குள்ளே நாம் இருக்கணும். மூன்றாவது, நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நாம் இருக்கணும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வேதம் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு, பிதாவை தேவன் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. அதே போல் இந்த பூமியில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ பூமியில் வாழும்போது கூட நமக்கு என்ன தேவை? நம்ம சுற்றிலும் இருக்கிற நம்ம பார்த்த இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் எல்லா விஷயமும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படும்போது தான் நம்மளோட வாழ்க்கை அது சக்ஸஸாக வெற்றிகரமாக இருக்கும். நம்ம பெற்றுக்கொண்ட வெற்றியை கூட நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும். வெற்றி பெறணும்னு சொல்லி விரும்புகிறனும் அது மட்டும் இல்லை, கிடைச்ச வெற்றியை நம்ம தக்க வச்சு கொள்ள வேண்டும். தோல்வி அடையாமல் இருக்கணும்னா நாம் எப்படி வாழணும்? ஏன்னா இந்த மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். அவங்க கடவுளுடைய வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்குது, தான் கோத்திரத்து ஜனங்களுக்கு இருக்குது. அது இருந்தாலும் கூட இவங்க ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? இந்த லாயிஸ் மக்கள் எதனால் தோல்வி அடைஞ்சாங்கிறது கவனிக்கணும் நம்ம. ஆமாம், அதை கவனிச்சாதான் நம்ம வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். ஸோ அந்த வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் தான் இந்த தான் கோத்திரத்தார் வந்து 5 பேரும் கவனிச்சாங்க. ஓஹோ, இந்த தேசம் நல்ல தேசமாக இருக்குது,
ஆனால் இவங்களுக்கு என்ன, அதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மேலே நம்ம யுத்தத்துக்கு வந்தோன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணலாம், சிம்பிளாக இவங்களை ஜெயிச்சிடலாம், சுலபமாக இவங்களை ஜெயிக்கலாம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம், கைப்பற்றி கொள்ளலாம். நாம் இங்கே குடியிருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இது நமக்கு அமைஞ்சிடன்னு சொல்லித்தான் அவங்க என்ன பண்ணாங்க, 5 பேரும் போயிட்டு தங்களை அனுப்பின மூப்பர்கள்லாம் போய் சொன்னாங்க. அந்த கோத்திர தலைவர்களுக்கெல்லாம் போயிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்து தங்கள் மேலே யுத்தத்தை நடத்தினாங்க. யுத்தத்தை நடத்தும்போது யுத்தத்தில் வெற்றி ஈஸியாக கிடச்சிருச்சு. யுத்தத்தில் வெற்றி அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. காரணம் என்ன, அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய ஒத்தாசை செய்ய யாருமே கிடையாது. அதுலேயும் அந்த 18ஆம் நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது சீதோனுக்கு தூரமாக இருந்தது, வேறே மனுஷரோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. பார்த்தீங்களா, யாரோட சம்பந்தமும் இல்லை, யாரோ உடன்படிக்கை இல்லை, ஒப்பந்தம் இல்லை. ஆகினால் அவங்களை காப்பாற்றவும் யாரும் இல்லை, தப்புவிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஆகினால சுலபமான ஒரு வெற்றி யாருக்கு, இந்த தான் கோத்திரத்தாருக்கு, அதாவது தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி பெற்றாங்க. அவங்க விரும்பினபடி அவங்க ஜாகிரதையாக செயல்பட்டாங்க. நமக்கு ராஜா இல்லை, நமக்கு இடம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, நம்ம இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, நமக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு இடத்த தேடணும், ஒரு தேசத்தை தேடணும், பட்டணங்களில் கட்டணும், வீடுகளில் கட்டணும், நம்ம பிள்ளைகளுக்காக சில காரியங்களை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி அவங்க எச்சரிக்கையாக செயல்பட்டாங்க, முன்னறிஞ்சு செயல்பட்டாங்க, தேடினாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த லாயிஸ் மக்களுக்கு நல்ல இடம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த எச்சரிக்கை தன்மை இல்லை, அந்த எச்சரிப்பு தன்மை இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இதுதான் இந்த 2 பேருக்கு, இந்த 2 ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஜாக்கிரதை நம்ம செயல்பட்டால் அவ்வளோ நல்ல ஒரு சக்ஸஸான வாழ்க்கையை நம்ம காண முடியும். நல்ல ஒரு எடுத்துக்காட்டோடு கூடியதான ஒரு நல்ல உதாரணத்தோடு கூடிய நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு வார்த்தைகள் இது. 2 பேர்கிட்டையும் நல்ல விஷயம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம இந்த லாயிஸ் மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்குது. தான் கோத்திரத்தார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டாங்க, ஒற்றுமையாக செயல்பட்டாங்க, தேடினாங்க. ஆனால் லாயிஸ் மக்கள் என்ன பண்ணாங்க, இருக்கிறத தக்க வச்சு கொள்ள முடியாமல் அவங்க இழந்து போகிறாங்க. ஏற்கனவே கையில் இருந்த வெற்றி அவங்க இழந்து போகிறாங்க. இவங்க வெற்றியை தேடினாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில், இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம கவனிக்கணும், தெளிவாக கவனித்து நம்ம செயல்படணும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இது போன்ற சில சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? ஆகவே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும். வெற்றி இருந்தால் வெற்றியை தக்க வச்சு கொள்ளவும் நம்ம முயற்சி செய்யணும். ஒருவேளை வெற்றி இல்லைன்னா எச்சரிப்போடு நம்ம செயல்படணும். ஸோ ஆகவே 3 காரியங்கள் நம்ம அதில் கவனித்தோம். 1, விழிப்புணர்வோடு இருக்கணும். 2வது, நல்ல ஒரு அதிகாரத்துக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். 3வது, நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சில ப்ராப்ளம் வந்தாலும் கூட சரி, நம்ம வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம நிலைத்து கொள்ள முடியும். ஸோ ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிதாவோடும் குமாரோடும் பரிசுத்த ஆவியோடும் நீங்கள் ஐக்கியமாக இருங்க. கர்த்தரின் வார்த்தையோடு ஐக்கியமாக இருங்க. ஜெபிங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. இது ஒன்று. அடுத்தது, இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்க. உங்களுக்கு எந்த அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அதிகாரத்துக்குள்ளே கீழ்ப்படிந்து இருங்க. உங்கள் வாழ்க்கை குறித்து தானே எச்சரிக்கையோட விழிப்புணர்வு உள்ளதாக செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும். ஒருவேளை வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா அதை உங்களால் தக்க வைத்து கொள்ளவும் முடியும். ஸோ லாயிஸ் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தோம். ஆமாம், அவங்க எதுவுமே இல்லாமல் வந்து உருவாக்குனாங்க, இவங்க இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்களை இங்கே கவனிக்க வேண்டியது நம்ம. ஸோ சிந்திக்கணும், செயல்படணும், நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.